ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ராமச்சந்திரன் சீதாபதி, சூரியகுலத்தில் அவதரித்தவர். அவ்விராமன் நம் பாரத தேசம் முழுவதும் எத்தனையோ சன்னிதானங்களில் எழுந்தருளி தரிசனம் கொடுக்கிறார். நம்மால் இயன்ற அளவு தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான ராமர் கோயில்களை சேவித்து வருகிறோம். இன்னும் கர்நாடகத்திலும் ஆந்திர பிரதேசத்திலும் வட இந்தியாவிலும் எத்தனையோ கோயில்கள். அது அத்தனையும் நாம் சென்று தரிசித்து இந்நிகழ்ச்சியிலேயே பார்க்க வேண்டுமானால் இன்னும் 2-3 வருஷங்கள் கூட ஆகலாம். அத்தனை இடங்களில் ராமன் எழுந்தருளி உள்ளார். அவ்விராமனை இன்று நாம் பாலவேடு என்னும் கிராமத்தில் தரிசிக்கப் போகிறோம். சென்னைக்கு அருகே இருக்கும் திருநின்றவூர், அவ்வூரிலிருந்து பெரியபாளையம் செல்லும் மார்க்கம். அதில் 4வது கிலோமீட்டரில் வலதுபுறம் திரும்ப வேண்டும். உள்ளே சென்றால் ராம ஆஞ்சநேயர் சன்னதி பாலவேடு என்னும் கிராமத்தில் உள்ளது. இந்த திருக்கோயில் சுமார் 32 வருஷங்களாக இங்கே உள்ளது. இதை பற்றின ஒரு ஆச்சரியமான செய்தி. இங்கே உழவு தொழிலுக்காக கிணறு வெட்ட வேண்டும் என்று தொடங்கினார்கள். ஆனால் முதலில் வெட்டப்பட்ட கிணறிலிருந்து கிடைத்தது கங்காதேவியினுடைய மூர்த்தி. சாதாரணமாக கிணறு வெட்டுவதென்றாலோ தண்ணீர் வேண்டுமா என்று கேட்கிறோம் என்றாலோ காவேரி வேண்டுமா கங்கை வேண்டுமா என்று விஷயமறிந்தவர்கள் கேட்பார்கள். நாம் பருகும் தண்ணீர் கங்கையும் காவிரியுமாக இருந்தால் நமக்குத்தான் எவ்வளவு சிறப்பு. முதலில் கங்காதேவி உருவானாள். அப்போது ஒரு வாக்கு, அசரீரி வாக்கு தோன்றிற்று. இனி இந்த கிணற்றுக்குள்ளேயே ராமருடைய பாதம் ஒன்று உள்ளது, வெளியே எடுத்து எழுந்துருள பண்ணுங்கள். அடுத்து ஆஞ்சநேய சுவாமி உள்ளார், அவரும் வெளியே வருவார், எழுந்துருள பண்ணுங்கள் என்று கூறிற்று. அதனாலேயே இவ்விடத்தில் ஆஞ்சநேயருக்கும் ராமபாதத்துக்கும் கங்காதேவிக்கும் தனி சன்னிதானங்கள் உள்ளன. ஆச்சரியமான கோவில். இங்கு ஸ்தல விருட்சம் அரசமரம். இவ்விடமே ரமணீயமாக உள்ளது. ஒரு நாளாவது இங்கு தங்கி தரிசித்து போகலாமா என்று தோன்ற வைக்கிறது. இங்கு உள்ளே ஆஞ்சநேய சுவாமி, அஷ்டலக்ஷ்மிகள், கோயிலின் 4 புறத்திலும் பஜனமடங்கள், மேலே பல சிற்பங்கள் எல்லாம் அத்தியுதமாக உள்ளன. மெதுவே தரிசிப்போம். தற்போது யார் கடலை தாண்ட போகிறார்கள்? கிஷ்கிந்தா காண்டத்தின் இறுதி 3 சர்க்கங்களில் உள்ளோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 64வது சர்க்கம். சம்பாதி தான் தொண்டு செய்தார். தன் தம்பி ராவணனிடத்தில் போரிட்டு உயிர நீத்தான். நாம் வாயாலேயாவது தொண்டு செய்வோம் என்பதற்காகத்தான் தன் கூரிய கண்களால் கண்டார். இதோ 100 யோஜனை கடலை கடந்தால் லங்கையில் சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள், வானரோத்தமர்களே போய் தேடுங்கள் என்று கூறி அவர் பறந்து சென்றார். இனிமேல் அங்கதன் மற்ற அனைத்து வானரங்களையும் கூட்டிக் கொண்டார். முதலில் பெருத்த ஆனந்தம். நாம் சீதையை கண்டுபிடிச்சிட போறோம், இதோ எங்க இருக்கிறாள்ங்கிறது தெரிந்து விட்டது என்று மொத்த வானர கூட்டமும் குதித்தது. ஆக்யாதா கிருத்தராஜேன சமுப்ளுப்த பிளவங்கமாக சங்கதா பிரீதி சயுக்தாக வினேதுகு சிம்ஹவிக்கிரமஹ. சிங்கத்தை போன்ற புலி போன்ற ஆற்றல் படைத்தவரான வானர வீரர்கள் மிகுந்த மகிழ்ச்சி உற்றார்கள். அவர்களுடையது மகிழ்ச்சி கடல். ஆனால் கடலுக்கு முன்னே வந்து நிற்கும் வரைதான் மகிழ்ச்சி நீடித்தது. நீண்ட கடலுக்கருகே வந்து நிற்க அதை பார்த்தவுடன் கவலை பீடித்தது. உடல் நடுங்கத் தொடங்கிற்று. இவ்வளவு பெரிய கடலை யார் கடக்கப் போகிறோம்? தட்சிணஸ்ய சமுத்திரஸ்ய சமாசாத்திய உத்தராம் திசம் சன்னிவேசம் ததச்சக்ருஹு ஹரிவீரா மகாபலாக. ஒருத்தொருத்தரும் தெற்கு நோக்கி நின்று பார்த்தார்கள்.
என்ன தாவினாலும் கடலை தாண்ட முடியுமா? அதென்ன மனித யத்தனத்தாலும் நடக்கக்கூடியதா? இது கண்டு நடுக்கமுற்றார்கள். இவ்விடத்தில் நம் பாரத தேசத்தின் வரைபடத்தை பார்க்க வேண்டும். ஹனுமான் மகேந்திரகிரியிலிருந்து தாவினார் என்றால் இதோ இதுதான் மகேந்திரகிரி. இன்று திருக்குறுங்குடி இருக்கும் இடம். நம்பிராயர் சன்னதின்னு சொல்லுகிறோம். பெருமான் ரொம்ப அற்புதமாக நம்பி, திருக்குறுங்குடி நம்பி, வடிவழகிய நம்பி, சுந்தர பரிபூர்ணன் எழுந்துருளி உள்ளார். அவ்விடத்தில் தான் மகேந்திரகிரி 7 மலை முகடுகளோடே உள்ளது. இதில் ஒன்றிலிருந்து தான் ஆஞ்சநேயர் தாவி இருக்கிறார். இதற்கு நேரே தெற்கே சென்றால் இதிலிருந்து நாகர்கோவில் போக வேண்டும், அங்கிருந்து கன்னியாகுமரியை அடைய வேண்டும். கேப் காமர்ன்னு அதைத்தான் சொல்லுகிறோம். அங்கு இன்றும் கடல் உள்ளது. ஆனா அந்த இடத்திலேருந்து நேர் தெற்கே என்று இலங்கை இல்லை. இலங்கை இருப்பது ராமேஸ்வரத்துக்கு தென்கிழக்கு, ராமேஸ்வரத்துக்கு தென்கிழக்கு பகுதியிலே உள்ளது. ஆகவே அன்றிருந்த நிலை வேறாக இருந்திருக்க வேண்டும், இன்றிருந்த நிலை வேறாக சற்றே நகர்ந்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் இலங்கை இன்னும் பெரியதாக இருந்திருக்கலாம். அதாவது பாரத தேசத்தின் தெற்கு பகுதியிலும் இருந்து அதனுடைய தென்கிழக்கு பகுதியிலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அது சுருங்கி இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் தற்போது நாம பார்க்கிறது தெற்கு சமுத்திரக்கரையைத்தான் அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 3 சமுத்திரங்களும் சேரும் இடம். கிழக்கு கடலும், மேற்கு கடலும், தென்கடலும், இந்து மகாசமுத்திரம் சேர்கிறது. வலதுபுறத்தில் இருக்கும் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்த 3ம் சேர்கிற இடம். அவ்வளவு பெரிய கடலை பார்த்தவுடன் கடல் போன்ற சேனையாயிருந்தாலும் கலங்கித்தானே தீரும். அதனாலதான் எல்லா குரங்குகளும் கலங்கிட்டார்கள். அங்கதன் அவர்களை பார்த்து பேசலுறுகிறான். ந விஷாதே மனக்காரியம் விஷாதோ தோஷவத்தரக விஷாதோ ஹந்தி புருஷம் பாலம் குருதைவோரக. மனத்தளர்ச்சி வேண்டாம், யாரும் சோர்வடையாதீர்கள். நம்முடைய நிகழ்ந்ததை பார்த்து வந்தால் ஒரு நாளும் சோர்வு வந்திருக்கு, உடனே தீர்ந்திருக்கிறது. நாம எங்கு தேடுவோம் நினைத்தோம், ஸ்வயம் பிரபா குகைக்குள் புகுந்தோம், சோறு கிட்டிற்று. எப்படி வெளியே வருவோம் நினைத்தோம், அவளே கொண்டு வந்து விட்டாள். வந்த இடத்தில் தேடினாலும் சீதை கிடைக்கவில்லையே நினைத்தோம், சம்பாதி வந்து கூறினார். ஆக ராமனின் அருளால் அடுத்தடுத்து நன்மை நடக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மனத்தளர்ச்சியை விட்டுடுங்கோள். அந்த சோகம் இருந்தாலே எந்த காரியமும் ஈடேறாது. நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அது நமக்கே இப்ப தெரியறது பாருங்க. ஒரு இடத்துலையும் மனத்தளர்ந்து போனால் நல்லது நடக்கிறது. அப்ப உடனே நமக்கு மனத்தில் உற்சாகம் வருகிறது. அதைத்தான் புரிய வைத்தான். கோன்யஸ்தாம் வானரீம் சேனாம் சக்தா ஸ்தம்பயித்தும் பவேத் அந்யத்ர வாலிதனயாத் அந்யத்ர ச ஹனுமதா அனுமான்யாங்கத அனுமான்யாங்கத ஸ்ரீமான் வாக்கியமர்த்தம் அதப்ரவீத் க்வ இதானீம் மகாதேஜாக லங்கயிஷ்யதி சாகரம். இப்ப நடக்க வேண்டிய செயலை பத்தி பேசுவோம். கவலைப்பட வேண்டாம், சோகப்பட வேண்டாம். யார் இந்த 100 யோஜனை கடலை தாண்ட போகிறார்கள்? குவக்கரிஷ்யதி சுக்ரீவம் சத்தியசந்தம் அரிந்தமம். யாரு சுக்ரீவனை மெய் பேசுபவனாக ஆக்கப் போகிறார்கள்? அவர் எடுத்த செயலை முடித்து கொடுப்போம். ராமனுக்கு யார் இப்போ பிரீத்தி ஏற்படுத்த போறா? ராமன் மனசு திருப்தி அடைய வேண்டும். அதை செய்ய போவது யார்? சுக்ரீவன் தான் உண்மை பேசியவனாக இருக்க வேண்டும், கொடுத்த வாக்கை காத்தவனாக இருக்க வேண்டும். அதை செய்ய போவது யார்? கஸ்ய பிரசாதாத் ராமஞ்ச லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அபிகச்சேம சம்ஹிருஷ்டாக சுக்ரீவஞ்ச வனௌகசாம். அந்த ராமனின் அருள் இருக்கிறபடியால் கண்டிப்பாக இந்த காரியம் நிறைவேறும். அதை யார் நிறைவேற்ற போகிறீர்கள்னு சொல்லுங்கள். புனரேவ அங்கத பிராக தான் ஹரின் ஹரிசத்தமாக. ஒத்தத்தரும் வானரங்கள், குரங்கே தாவும். ஆனால் இந்த குரங்குகள் சாமானியப்பட்டவர்கள் அல்லர்கள், தேவர்கள் வந்து பிறந்திருக்கிறார்கள். அதனாலே அதிமானுஷ்ய சக்தி, அதி வானர சக்தி. வானரங்கள் பொதுவான வானரங்களை விட அதிகப்படியான சக்தி. அந்த தைரியத்தில் தான் அங்கதன் கேட்கிறான். நகிவோ கமனே சங்கா கதாச்சித் கசச்சித் பவேத் புருவத்வம் எஸ்ஸயா சக்தி பிளவனே பிளவகர்ஷபாக. யாரால் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும் அந்தந்த குரங்கு வந்து சொல்லட்டும் என்று அங்கதன் ஆணையிட்டார். அடுத்த சர்க்கம் ஒத்தொத்தரா வரார்கள். நான் 10 யோஜனை தாண்டுவேன். ஒரு யோஜனைன்னா கிட்டத்தட்ட 10 மைல், 16 கிலோமீட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப அவ்வளவு தூரம் தாண்ட வேண்டும். இன்னைக்கு இன்னொரு உண்மை, மேப் படி பார்த்தீங்கன்னால் அப்ப 100 யோஜனை 1000 மைல், 1600 கிலோமீட்டர் இல்லவே இல்லையே. நம்ம ராமேஸ்வரத்திலேருந்து தலைமன்னார் போனோம்னால் மிஞ்சி போனா 30-40 கிலோமீட்டர், இவ்வளவுதான் இருக்கிறது. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் 1600 கிலோமீட்டரை பத்தி.
அதுக்கு தான் கீழே சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற மேப்புக்கு அன்னைக்கும் வேறுபட்டு இருக்க வேண்டும், இன்னும் பெரியதாக கீழ்நோக்கி இருந்திருக்க வேண்டும், அது காலப்போக்கில் நகர்ந்து வந்திருக்கலாம். இதை போல எத்தனையோ இடத்துல மேப்ல மாறுதல்கள் உண்டு. இது ஒண்ணு மட்டும் இல்லை, இப்போ உலகம் முழுக்க கண்டங்கள் எல்லாம் எங்கெங்கோ இருந்து அதெல்லாம் மாறி மாறி மோதித்தானே மலைகளே உருவாகின்றன. இது பல மில்லியன் ஆண்டுகளா நடந்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா? நதிகளுடைய ஓட்டம் எல்லாம் மாறி இருக்கிறது, எத்தனையோ மாறுதல்கள்னு வச்சுங்க. இப்போ மேலே தொடர்வோம். அடுத்து 65வது சர்க்கத்தில் அத அங்கத வஜஸ்ருத்வா தே சர்வே வானரர்ஷபாக ஸ்வம் ஸ்வம் கதௌ சமுத்சாகம் ஊச்சுஸ்தத்ர யதாக்கிரமம். தங்களுக்கு எவ்வளவு தாண்ட முடியுமோ அதத ஓரொரு வானரமா வந்து சொல்லித்து, அதிலே நான் 10 யோஜனை தாண்டுவேன் என்று கஜன்கிற வானரம் சொல்லித்து. கவாக்ஷன் 20 தாண்டுவேன்னு சொன்னார். சரபன் 30 தாண்டுவேன்னு சொன்னார். ரிஷபன் 40 தாண்டுவேன்னு கூறினார். கந்தமாதனன் 50 தாண்டுவேன்னு சொன்னார். மைந்தன் 60 தாண்டுவேன்னு சூளுரைத்தான். மேலே த்விவிதன் 70 தாண்டுவேன்னு பெருமையோடு கூறினான். சுஷேணன் 80 தாண்ட முடியும்னு கூறினார். இப்படி ஒத்தரா சொல்லச்சே ஜாம்பவான் வந்தார். அவர் ரொம்ப வயோவிருத்தர், முதியவர். அவர் பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது தன் இடுப்பில் ஒரு தோல் பறை வாத்தியம், பறைங்கிற வாத்தியம், அந்த வாத்தியத்தை கட்டி கொண்டு உலகம் முழுவதும் பலமுறை சுற்றி வந்து இவ்வுலகம் திரிவிக்கிரமனால் ஜெயிக்கப்பட்டது, வெற்றி கொள்ளப்பட்டது என்று பறை அறிவித்திருக்கார். தண்டோரா போடுவாளே அதை போல தண்டோரா போட்டிருக்கார். நான் அத்தனை தரம் உலகத்தையே சுத்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்தார். பக்கத்துல இருந்தவாள்லாம் கேட்கிறா, இன்று எத்தனை யோஜனை தாண்டுவீர்? நீர் அன்று உலகத்தை சுத்தினது இருக்கட்டும், நம்ம ஆறான வயசான வாழ்கிட்ட பேச ஆரம்பிப்போம். ஒரு காரியம் நடத்தணும்னு யோசிச்சுட்டு இருப்போம், ஒரு கூட்டம் போட்டுருக்கோம்னு வச்சுங்க. நான் 1948 பண்ணதை பத்தி கேட்டீங்கன்னா அப்படின்னு அவர் மெதுவா பேச ஆரம்பிப்பார். சுவாமி 2013 14 ஏதானு பண்ணுவீரா சொல்லும், அதை விட்டுட்டு நீர் 1948 அதெல்லாம் அன்னைக்கு பண்ணேன் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு விடுவாளோ இல்லையோ. அதை போலத்தான் ஜாம்பவானப்போ நான் அன்று என்னோ கிருத்தயுகத்தில் திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்த போது 21 தடவை சுத்தி இருக்கேன், 32 தடவை உலகத்தை சுத்தி வந்திருக்கேன். இன்று என்னால் அவ்வளவெல்லாம் முடியாது, முதியவன், சக்தி இழந்தேன், 90 யோஜனை தாண்டுவேன். இதுல நம்ம ஒரு பேசுறது வழக்கம், பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பெரிய ஆபத்து. கணத்தை தாண்டவே ஆரம்பிக்கலைன்னாலும் இந்த பக்கமே இருந்துருவோம், தாண்டி முடிச்சுட்டா அந்த பக்கம் போடுவோம். ரெண்டும் இல்லை, பாதி கணத்தை தாண்டினோன்னு உண்டா யோசிச்சு பாருங்க. பாதி கணத்தை தாண்டினா உள்ள விழுந்துட வேண்டியதுதான். அதை போல இவன் 10 தாண்டினாலும் 90 தாண்டிய பிரயோஜனம் இல்லை, 100 தாண்டினா தான் தாண்டினது. இல்லைன்னா கடல்ல மேல போகும்போது கீழே என்றோ விட வேண்டும். 90 தாண்டுவேன்னு ஜாம்பவான் கூறினார். ததா விருத்ததமஸ்தேஷாம் ஜாம்பவான் பிரத்யபாஷத நவதிம் யோஜனானாந்து கமிஷ்யாமி ந சம்சய மயா வைரோச்சனே யஜ்ஞே பிரபவிஷ்ணு சனாதனஹ. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞவாட்டத்தில் வாமனன் 3 அடி மண் வேண்டினான், அவனே திருவிக்கிரமனாக வளர்ந்தான். அப்போது நானும் வளர்ந்திருக்கிறேன், இப்ப என்னால் இயலாது. அடுத்து வந்த அங்கதன் கூறுகிறார், அகமேதத் கமிஷ்யாமி யோஜனானாம் சதம் மகத் நிவர்த்தனேதுமே சக்தி சியான்னவேதி ந நிச்சிதம். அங்கதன் கூறுகிறார், நான் 100 யோஜனையை கடந்து அக்கறைக்கும் போய்விடுவேன், ஆனால் அந்தோ திரும்பி வருவதற்கு உடலில் பலம் இருக்காது. போவேன், சீதையை சந்தித்து விடுவேன், ஆனா திரும்ப வந்து செய்தி சொல்றதுக்கு என்னால் இயலாது. இருந்தாலும் போவதற்கு தயார்னா நான் போகிறேன் என்றான் அங்கதன். ஆனா ஜாம்பவான் மறுத்து விட்டார். நீ ராஜகுமாரன் இளவரசன், உன்னை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஓட வேண்டுமே தவிர உன்னை முதலில் அனுப்பிவிட முடியாது. இது ராஜநீதி, யுத்த நீதி இல்லையோ. ஏன்னா யார் தலைவனோ யார் அரசனோ அவர் தான் கடைசியா போகணும், மற்ற தொண்டர்கள் முதல்ல சண்டைக்கு போகணும். அது இல்லைன்னா தான், ஏன்னா முதல்லயே அரசன் போயிட்டார்னு வச்சுங்க, அப்ப நாடே வீணாப்படும். அதுக்கு தான் ஒன்ன அனுப்புறதுக்கு முடியாது என்று ஜாம்பவான் மறுத்தார். ஒரு விதை இருக்கு, வேர் இருக்குன்னு சொன்னால் ஒருவேளை செடி கொடி ஏதானு சரியா இல்ல, ஒரு பழம் படுத்து ஒரு காய் படுத்துனா கூட வேர் இருந்தா திரும்ப பழங்காய் முளைக்கும். வேறே படுத்துனா, அதனாலதான் வேற விட்டுட முடியாது. அங்கதான் நீ போக முடியாது. அப்ப அங்கதான் வருத்தப்பட்டார், நானும் போகக்கூடாது, மத்த பேரால முடியாதுன்னா காரியத்தை யார் தான் பண்றது? ஜாம்பவான் கூறுகிறார், தத பிரதீதம் பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தம் ஆசிரித்த சுகோபவிஷ்டம் சஞ்சோதயாமாச ஹரிப்பிரவீரா ஹரிப்பிரவீரம் ஹனுமந்தமேவ. அதற்குரியவரை நான் அனுப்பி வைக்கிறேன், 2 நிமிஷம் நேரம் கொடு என்று கூறினார். அதற்குள் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.